நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக ட்ரேசிங் போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் உலகம். இந்த டிசைன் போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஒரு A4 ஷீட்டில் 4 சென்டிமீட்டர் அகலமும் 8 சென்டிமீட்டர் நீளமும் உள்ள ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் தான் கட் பண்ணி நம்ம எடுக்கணும். பாருங்கள், இனி இதை நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். நான் எப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கணும் அதுபோல் ஃபோல்டு பண்ணுங்கள். இனி இதை மேலண்டு கீழ் பக்கமாட்டு அதை ஒரு ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இனியும் அதை ஒருக்கா கூட அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு ஷேப் கட் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப் கட் பண்ணனால நமக்கு ஒரு பாதி ஃப்ளவர் தான் கிடைக்கும். நம்ம தான் பாருங்கள், இனி இதை நம்ம சென்டர்லேருந்தே வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம். இனி அதோட 2 பக்கம் நம்ம வரையணும். இந்த பக்கம் வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. திக்கான பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் ஸ்ட்ரைட்டாக வரையும் போது அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். அப்படியே நம்ம வரையும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அப்போ நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பரே தேவையில்லை. பாருங்கள், இதுபோல் இனி 2 ஃப்ளவர்ஸுக்கு இடையில வரைஞ்செடுக்கலாம். வரைஞ்செடுத்த பிறகு இனி சைடில் இருக்கும். அதில் வந்து அந்த ஃப்ளவர் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதை வரைஞ்செடுக்கலாம். இனி மேல் பக்கத்துலேயும் கொஞ்சம் இடம் இருக்குது, அதையும் நம்ம ஃபில் பண்ணி எடுப்போம். சின்ன கேப் இருந்தாலும் அதை ஃபில் பண்ணி எடுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இனி நம்ம சென்டரில் வந்து வரைகிறதுக்கு நம்ம காயின் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை வச்சு கரெக்டாக அந்த சென்டரில் வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இனி அந்த ஒவ்வொரு பெட்டல்ஸையும் வந்து நம்ம இதில் வீடியோவில் காட்டியிருக்கிற போல் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸ்கேலில் வந்து நம்ம இப்படி நேராக வைக்கும்போது ஆப்போசிட்டில் வர பெட்டல்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டால் போதும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுமே ஒரே அளவில் இருக்கும். பார்க்குறதுக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நம்ம இதுக்கு ட்ராயிங் தெரிஞ்சிருக்கணும்னு தேவையே இல்லை. ஃப்ளவரை கட் பண்ணும்போது யூ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இதுபோல் ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இனி இது முடித்த பிறகு அந்த சென்டர் பார்ட்டில் வந்து நம்ம சின்ன சின்ன சர்க்கிள் வந்து போட்டு எடுக்கலாம். சர்க்கிள் போட்டு எடுத்த பிறகு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரிஜினல் ஒரு ஃப்ளவர் பார்த்தா போலியே இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லா ஃப்ளவர்ஸுமே ஒரே அளவாட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.